ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மீன் மேக்கரில் கீமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஆஃப் சைஸ் பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது நல்லா ஒரு பக்கம் வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் சோயா சாங்ஸ் எடுத்து நல்லா ஊற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக டிவைட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் நமக்கு அது நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் மேக்கர் கீமா சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரே சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது நமக்கே போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கர் கீமாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். மீன் மேக்கர் நம்ம கிரேவி இந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அவங்களுக்குமே இது பிடிக்கும், அவங்களுமே சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இது வேகணும் அப்படிலாம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இப்போ இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். ஸ்மெல்லாம் போயிடும் மீன் மேக்கரோடது. பாருங்கள், இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான மீன் மேக்கர் கீமா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.